ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு புதன்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி சாப்பிட்டது போக இன்னும் 2 இருக்குங்க. மதியம் சாப்பிட்டுப்போம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பூரி மசால் செஞ்சேங்க. இந்த மசால் வந்து சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, தோசைக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்த்தியே செஞ்சுட்டேங்க. நைட்டும் நாங்கள் இதையவே வச்சுப்போம். மதியத்துக்கும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பெசஞ்சு சாப்பிட்டுப்போம். இதோட ரெசிபி நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் போடுறேங்க. ஏற்கனவே பூரி கிழங்கு மசால் வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு பூரி கிழங்கு மசாலுங்க. இது என்னோட ஹஸ்பண்டுக்கு தக்காளி கடையல். இதோட ரெசிபியும் நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்றே செஞ்சுட்டேங்க. இன்றைக்கும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்தியே செஞ்சுட்டேன். மதியத்துக்கு சாப்பாடு வடிச்சிட்டேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணேங்க. மதியத்துக்கு வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் பூரி மசாலு, தக்காளி கடையெல்லாம் வச்சு தயிரெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டுப்போம் மதியத்துக்கு. பசங்களுக்கும் மதியத்துக்கு தயிர் சாப்பாடும் வெண்டைக்காய் பொரியலும் தான் கொடுத்து விட்டேங்க. பால் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றி தயிர் கொஞ்சம் போட்டு துவைய விட்ட மாதிரி தாளிக்காமல் அப்படியே பெரட்டி கொடுத்து விட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தையும் விளக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். துணியும் துவைச்சு எல்லாத்தையும் காய வச்சுட்டேங்க. இன்னும் துணி எல்லாமே பால்கனிலையும் காயுது. துவைக்கிற வேலையும் இல்லை. ஈவினிங் பசங்க வந்தாங்கன்னா அவங்கள டிஃபன் பாக்ஸ் விளக்குறது, டீ போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உட்காந்துப்பேன். பசங்களுக்கும் தயிர் சாப்பாடு, வெண்டைக்காய் பொரியல் வச்சு லஞ்சை பேக் பண்ணிட்டேங்க. சின்ன பையனுக்கு மட்டும் வாழைப்பழம் வச்சுட்டு 2 ஸ்நாக்ஸாக, என் பெரிய பையன் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் பசங்களுக்கு எல்லாம் லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேங்க. நீங்களும் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.